மயக்கமா இருக்கு. ரெண்டு மூஞ்சுமே நல்லா இல்லை. ஆமாம், நீங்களாம் யாரு? எதுக்கு என் கையை பிடிச்சிருக்கிறீங்க? ஒருவேளை மசாஜ் பண்ணுவாங்களோ? நம்மாலே. ஓ, என்னை கடத்திட்டு வந்திருக்கீங்களா? ஆமாம், எதுக்கு கடத்திட்டு வந்தீங்க? பரவாயில்ல, பிடிச்சிக்கோங்க. எவ்வளவு நாள் என்ன ஃபாலோ பண்ற? திடீர்னு கேட்ட எப்படி? 1 2 3 மாசமா ஃபாலோ பண்றியா? அப்ப பேச மாட்டியா? சரி, நீ கூச்சப்படுற. நானே சொல்றேன், ஐ லவ் யூ. சரி, நீ லவ் பண்ணிட்டு மேரேஜ் பண்ணுவியா இல்ல டேஷ் 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 பண்ணிட்டு விட்டுருவியா? ஐயோ, நிஜமா கல்யாணம் பண்ணிப்பேங்க. அம்மா சத்தியமா? அம்மா சத்தியமா. அப்பா சத்தியமா? அப்பா சத்தியமா. உன் படிப்பு மேல சத்தியமா? படிப்பா? அது மேல சத்தியமா. உங்க ஃப்ரெண்ட் மேல சத்தியமா. ஏய், அவர்கிட்ட காசு வாங்கி ஒரு பவுன் தாலி வாங்கிட்டு வா. காசா? மச்சான், செய்கூலி சேதாரம் எல்லாம் சேர்த்து ஒரு 50,000 கொடுங்க, உடனே வாங்கிட்டு வரேன். அம்மா, 50 ரூபாய்க்கே வழி இல்லை. ஏய் சார், அவ்வளோ காசுக்கு எங்கடி போவாரு? கொஞ்சம் கம்மி பண்ணு. சரி, ஒரு அரை பவுன். 50ல் பாதி 25. என்ன மாப்பிள்ள? சரி, ஓகே. தங்கெல்லாம் வேணாம். 2 மாலை, ஒரு மஞ்சள் தாலி, அது போதும் எனக்கு. யோ மாப்பிள்ள, இதை விட ஒரு ஆஃபர் கிடைக்காது. ஒரு 500 ரூபாய் கொடு, இந்த கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு முடிச்சிடலாம். ஏய் பாவோண்டி, 500 ரூபாய்க்கு கொஞ்சம் டைம் கூட. வேணும்னா கல்யாண தேதியை மாற்றி வச்சுக்கேன். என்ன மாப்பிள்ள, கரெக்டு தானே? இல்ல 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 இல்ல, நான் கல்யாண மூட்ல இருக்கேன். இவரை விட எனக்கு மனசே இல்ல. அட்லீஸ்ட் ஒரு முளைப்பூ, ஒரு மஞ்சள் தாலி, அது போதும் எனக்கு. யோ 30 ரூபா பூ, மஞ்சள் கயிறெல்லாம் சேர்த்து ஒரு 50 ரூபாயாச்சும் கூடியா. முகூர்த்த நேரம் முடிய போதியா. உங்ககிட்ட எவ்வளோதான் இருக்குன்னு சொல்லுங்களேன், மீதி தூக்கி நாங்க போடுறோம். டைம் ஆகுது. டுடே யுவர் ஃபர்ஸ்ட் நைட். எல்லா தொகையும் நீங்களே போட்டா நல்லா இருக்கும். உள்ள என்ன ஊறுது? ஐயோ, ஏன் தொகை? இங்க பாருங்கடி, எவ்வளோ பெரிய அமௌண்ட் வச்சிருக்காரு. இது பக்கத்துட்ட பவனுக்கு பால் வாங்க கொடுத்துச்சே. ஏண்டா, இந்த காசு கூட உண்டு இல்லையா? எவனாவது பொண்ணு பெத்து வச்சிருப்பான், சொத்தை சேர்த்து வச்சிருப்பான், அப்படியே ஆட்டை போடலாம்னு நினைக்கிறியா? டேய், இந்த மாதிரி பொண்ணுங்க பின்னால சுத்தறத விட்டுட்டு ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்கு குப்பை பொறுக்கினாலும் வருஷத்துக்கு 1,80,000 ரூபாடா. லட்சத்தை இழக்கிறீங்கடா. மணியை சம்பாரி, ஹனி தானா வரும். வந்துட்டான் பின்னாடி. வாங்கடி. நாங்க தான் ஜெயிச்சோம்னு சொல்றீங்க? டேய், நாங்க தான் காயின் மேல பறக்கும்போது சொல்லுமே, உங்களுக்கு காது கேட்கலையாடா? ஆமாடா, சொன்னோம், உங்களுக்கு தான் காது கேட்கல. ஏய் விட்றா, அவங்க அடிக்கிற போங்க்கு நம்ம தான்டா ஜெயிப்போம். டேய், கடவுள் இருக்காரா, நம்ம தான்டா ஜெயிப்போம். ஆமாடா, தூக்கிட்டாரா ஜட்ஜ். கபடி 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 கபடி. ஏய் அப்படிதான்டா, அப்படிதான்டா. கபடி கபடி கபடி. ஏய் சசி, தோடா அவங்க. கபடி 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 கபடி.
வணக்கம் அண்ணாச்சி. வணக்கம். நன்றி அண்ணாச்சி. இனி பார்த்துக்குப்பா. சந்திரே, நீ இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, ஒன்றும் வேலைக்கு ஆகாது. நல்லா வலிக்குது, ஏதாவது ஏற்பாடு பண்ணு. சரியா இருக்கு அண்ணாச்சி. இருடா, கண்ணாயிரம் இப்போதான் தண்டல் வாங்கியிருக்கான். அது பேருங்கிற முயற்சியுடையோர் இகழ்ச்சி அடையார். வா. அது சரி, ஏன் வண்டி தட்டு வரீங்க? பெட்ரோல் வைக்கிற விலைக்கு ஓட்டிக்கிட்டா வருவாங்க, தள்ளிக்கிட்டு தான் ஓ வரணும். சரி சரி. ஏய் இரு இரு இந்தா. அண்ணாச்சி, ஒரு 500 ரூபா கடனா கூட வர ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:30 மணிக்குள்ள கொடுத்துருவோம். அது என்ன ஞாயிற்றுக்கிழமை 4:30 மணி? 4:30 ராவு காலம் எங்களுக்கு ஒத்துக்காது. கல்லு மேல பொருள் வச்சா காசு, இல்லைன்னா இடக்கல்லால அடிப்பேன். கரையரம் சில்லர் 1000 ரூபாய் இருந்தா கொடு. 1000 என்னப்பா, 2000 வச்சுக்கா. வாங்கிக்கிறேன். ஐயோடா போடா. சூப்பர் மச்சி. வேணாம்மா, நீ சாப்பிடு. தம்பி, தர்மராஜன் வீடு எங்கப்பா இருக்கு? தர்மராஜன வீடு வந்து இப்படியே பணம் தர மாட்டேன்னியா? பொய்யால கண்ணாயிரம். என்னென்ன கேட்டீங்க? தர்மராஜ் வீடுப்பா. அண்ணன் வீட கேட்டீங்க. டீ சாப்பிட்டு போங்க. செட்டானால டீ. அதெல்லாம் வேணாம்பா, அவசரமா போகணும். நீங்க சாப்பிட்டு தான் போகணும். அப்புறம் அண்ணன் எங்களை என்ன நினைப்பாரு? பாசக்கார பயில வந்து சாப்பிட்டுக்கிறையா? சரி, போயிட்டு வரும்போது கண்டிப்பா டீ சாப்பிடணும், சரியா? சரிப்பா. வழி எப்படிப்பா போனா? இப்படிக்கா போவாதீங்க, பழந்தோட்டி வச்சிருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க? இப்படியே போங்க. நேரா போயிட்ட அப்புறம் பெரிய பிரிட்ஜ் ஒன்று வரும். பாலத்து மேல ஏறி இறங்குங்க. ஏறி இறங்குன உடனே கீழே ஒரு பிரிட்ஜ் வரும். அதுலயும் இறங்கி ஏறுங்க. ரவுண்டா ஒரு 80 அடி ரோடு வரும். அங்க அடியில போய் மேல ஏறி நின்றாதீங்க. அங்க ரைட்ல நின்னு ஏறின உடனே அப்படியே லெஃப்ட்ல பார்த்தா ஒரு பெரிய ரவுண்டானா இருக்கும். அந்த ரவுண்டானா பக்கத்துல பாத்தீங்கன்னா பெரிய பில்டிங். அதுதான் நம்ம அண்ணன் வீடு. அண்ணே, அண்ணன்ட்ட சொல்லுங்கண்ணே, நான் தான் அட்ரஸ் சொன்னேன்ட்டு. நான் சொன்னு சொல்லுங்கண்ணே. அண்ணே, என் பேரை சொல்லுங்கண்ணே. என் பேரை சொல்லுங்கண்ணே. என் பேரை சொல்லுங்கண்ணே. என் பேரை சொல்லுங்கண்ணே. பேரை சொல்லி தொலைங்க. அண்ணே, கபில் அண்ணா. என் பேரு கண்ணாயிரம்ண்ணே. என் பேரு கபில. சரி, வண்டி எடுப்பா. கபில கண்ணாயிரம். தாத்தா. டேய் தண்டலு. ஹே. அண்ணா, டேய், எங்க தாண்டா இருக்கீங்க? நாங்க உங்க வீடை தேடி வந்தோமா, முருங்கையில ஒரு டீ கல்ல நிறுத்தினோமா, அங்க 2 பசங்க கிட்ட தர்மராஜன் வீடு எங்க இருக்குன்னு கேட்டோம். அவனுக்கு என்ன சொன்னானுங்க, அண்ணன் வீட்டை கேட்டீங்க, நீங்க டீ சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு சேட்டா 5 டீன்னு சொன்னானுங்க. ஹலோ ஹலோ அண்ணே, கேக்குதானே? நல்ல நேரம் முடிய இன்னும் 1/4 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள வந்தா பார்க்கலாம், இல்லனா இல்ல. டேய், இப்போ எங்க தாண்டா இருக்கீங்க? அண்ணே, நாங்க உங்க வீட்டை தேடி வந்தோமா, அங்க முருங்கையில ஒரு டீ கல்ல நிறுத்தினோம். அங்க 2 தம்பிங்க கிட்ட தர்மராஜன வீடு எங்க இருக்குன்னு அட்ரஸ் கேட்டோம். அவனுங்க என்ன சொன்னானுங்க, அண்ணன் வீட்டை கேட்டுட்டீங்க, நீங்க டீ சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு சேட்டா 5 டீன்னு சொன்னானுங்க. இல்ல இல்ல, எங்களுக்கு டீலாம் வேணாம்ப்பான்னு சொன்னோம். அதுக்கு நம்ம கிருஷ்ணன் என்ன சொன்னாரு, இல்ல தம்பி, ஒரு வியாபாரத்துக்கு போறோம், அங்க ஆளுங்கெல்லாம் காத்துட்டு இருப்பாங்க, நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் 1/4 மணி நேரம் தான் இருக்கு, வேணாம்ப்பான்னு சொன்னாரு. அவனுங்க அப்பயும் கேட்கற மாதிரி தெரியல. வரும்போதாவது டீ சாப்பிட்டே ஆகணும்னு சொன்னானுங்க. நாங்களும் சரி கிளம்புறோம்பான்னு சொன்னோம், விடவே மாட்டானுங்கண்ணே. ஏய், எங்க தாண்டா இருக்கிறீங்க? அண்ணே, நாங்க உங்க வீட்டை தேடி வந்தோமா, முருங்கையில ஒரு டீ கல்ல நிறுத்தி அட்ரஸை கேட்டோம். தர்மராஜன் வீடு எங்க இருக்குன்னு கேட்டோம். என்னது? அதுக்கு ஒரு 2 தம்பிங்க, அண்ணன் வீட்டை கேட்டீங்க, நீங்க டீ சாப்பிட்டு போங்கன்னு சொன்னாங்க. போடா. அவனுக்கு வேலைக்கு ஆக மாட்டாங்கண்ணா. உங்க கூட உட்கார்ந்ததுக்கு வேற ஏதாவது வேலை பார்த்துருக்கலாம். அண்ணே, நாங்க வந்திருந்தோண்ணே, ஒரு இடத்துல நின்று அட்ரஸ் கேட்டோமா, அவனு 2 பேர் ஏதோ உங்களுக்கு ஆவாதுன்னு நினைக்கிறேன், எங்களை எங்கெங்கேயும் சுத்த விட்டானுங்கண்ணே. இப்போ நாங்கள் பைபாஸ் சொல்லியா வந்துட்டு இருக்கோண்ணே. எப்படியும் நாங்கள் வரதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகுண்ணே. யாரா அவனுங்க? அவனுக்கு பேர் ஏதோ கபில கண்ணாயிரம் சொன்னாங்க.
ஊர்ல நிறைய சேராட்டம் வருதே. Excuse me, is it don't mind? Leg is very pain. என்ன கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா? எங்க பெரிய ஆஸ்பத்திரிக்கா? No no, play over. ஓ ஹே பாவம், ஹெல்ப் பண்ணுங்க. ஏய் அந்த பாடி நிறுத்தி தொலைங்கடி. யோ பெருசே பாத்து ஏரியா. மச்சான், நம்ம பண்ணதுல இன்னைக்கு தான்டா சிறப்பான விஷயம். 500 ரூபாய் கேட்டு நம்மளுக்கு கொடுக்கல, ஆனா அவனுக்கு 2000 ரூபாய் தூக்கி கொடுத்துட்டான். அந்த தர்மராஜ் கிட்ட கோத்துட்டேன் பத்தியா, அதான்டா பெரிய ஹைலைட். எவ்வளவு வேணா குடிங்க. டேய் சரக்க சரிபாதியா ஊத்து, அப்பதான் கடைசி வரைக்கும் நட்பு பிரியாம இருக்கும், இல்லைன்னா பாதியிலே புட்டுக்கும். ஏண்டா மச்சான், எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்டு. நம்ம சந்தோஷத்துக்காக அதிகமா குடிக்கிறோமா இல்ல துக்கத்துக்காக அதிகமா குடிக்கிறோமா? டேய், போதை என்பது ஒரு ஃபிகர் மனசு மாதிரி. அது அளவுக்கு மீறினா அவுட் ஆயிடும். அதான் மது மாதுன்றத சேர்த்து சொல்றாங்க. ரெண்டுமே ஒரு வகையான போதை தான். டேய் அண்ணாச்சி டவுசரு கிழிஞ்சிச்சாண்டா. 500 ரூபாய் பார்த்தா கீழே தான் செய்யும். டேய் ஊருக்குள்ள 4 பேர் நம்மளையும் மதிக்கணும்டா. அதுக்கு சான்ஸே இல்லை ராசா. ஏன்னா நம்ம முன்னோர்கள் அப்படி. இந்தா நீ குடி. இந்தா நீ நக்கி. அரா. குடிக்கும் போது வாயில ஒழுகாம ரசிச்சு குடிக்கணும்டா. எப்படியே எப்படி? ஆண்டவா, உன்னை நம்பி தான் நான் இருக்கேன். என் கிட்னி லிவர் போட்டி எல்லாம் நல்லா இருக்கணும். நான் எவ்வளோ குடித்தாலும் எனக்கு எதுவும் ஆகக்கூடாது. இறைவா, நீ தான் துணை இருக்கணும். கடவுளே. எங்கடா பதிய காணோம்? நீ காலையில கை தூக்கி மதியானம் இறக்குவ, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுமா? இதெல்லாம் நீ பஜனை பண்ற சாமியார் மாட்டேன் நினைச்சியா? இப்ப எல்லாம் பேசுற சாமி கண்ண குத்துரும். உன்னதா குத்தம். இந்த ஆள்கிட்ட என்னடா வெட்டி பேச்சு? இந்த ஆளுக்கு சரக்கு வேணா ஒண்ணு வேணாம், எடுத்து அடிங்கடா. டேய், அடியை பத்தி எதுக்கு ஞாபகப்படுத்துறீங்க? அடிச்ச அடியில அண்ணாச்சி டவுஸ் கிழிஞ்சிச்சுடா. எனக்கு லைட்டா 500 கொடுத்தது அப்பவே முடிஞ்சிருக்கும். இப்போ 2000 ஆச்சு. நம்ம எவ்வளோ ரூட்டு போட்டாலும் அவனுங்க சிக்க மாட்டானுங்க. ஆனால் அவனுங்க போடுற ஸ்கெட்சில் நம்ம அசால்ட்டாக மாட்டிடுறோம். அங்கே சுற்றி இங்கே சுற்றி இன்னைக்கு தர்மராஜ் கல்லையே அடி வாங்க வச்சுட்டானுங்க. பண்ணணும், அவனுங்க தப்பாமல் தரமாக பண்ணணும். அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. என்னத்த காட்டுறா? இந்த வீடியோ பாரு. ஏண்டா இந்த ஊர்ல ஆம்பளைங்களே இல்லையாடா? ஆம்பளைனா நிமிந்து நடந்து வரணும்டா. ஒரு பொண்ணை பார்த்தா நடையும் எதிரா இருக்கணும், பார்வையும் நேரா இருக்கணும். டேய், முடிவு இவ பண்ணிட்டா தர்மராஜ் முன்னாடி பொண்ணாச்சே. வாங்கடா. அது என்னடா பின்னாடி வர்றது? என்னடா பழக்கம் இது? கிழவனுங்களுக்கு இருக்கிற தைரியம் கூட உங்களுக்கு இல்லையாடா? தைரியமான ஆம்பளை எவனா இருந்தா என் முன்னாடி வாங்கடா. இல்ல நீங்க வர மாட்டீங்க. அட்லீஸ்ட் இந்த வீடியோக்கு பதில் வீடியோ இன்னைக்கு தான் அவங்க அப்பா கையில் அடி வாங்கணும். இதை ஏன்டா என்கிட்ட காமிச்சிருக்கிற? தைரியம் இருக்கான்னு பார்க்கலாம். காட்டு. நான் பார்த்தேன் 10-15 பேர் அடிச்சிருக்காடா. ஐயோ, இதை வச்சு என்ன பண்ண போற? இந்த வீடியோவுக்கு சந்துருவை கவுண்டர் டயலாக் பேச வச்சு அந்த பொண்ணுக்கு அனுப்புனா அதே போட முடியும். முடியும். இருக்கவே இருக்கான் என் மச்சான் பல்பம், சென்னையில் டைரக்டா. சார். ஐயோ, இப்போ எவ்வளோ வேற சமாளிக்கணுங்க சார். நடிக்க வாய்ப்பு வாங்கி தரணும்னு சொல்லி காசை வாங்கி 1 வருஷம் ஆகுது. ஒன்று என் காசை கொடுங்க, இல்லையா வாய்ப்பு கொடுங்க. கருப்புசாமி மேல சத்தியமா வர புதன்கிழமைக்குள்ள உன் காசை நான் திருப்பி கொடுத்துருவேன். காசு கொடுக்கறத பத்தி பிரச்சனை இல்லை. அந்த கேரக்டரை உனக்காகவே சும்மா செதுக்கி 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 வச்சிருக்கேன்பா.
இவன் ஏன் ஃபோன் பண்ணுறான்? இவன்கிட்ட நம்ம கடந்து ஆ இப்போ கூட பாருங்க, ப்ரொடியூசர் தான் ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் பேச முடியாது, சுச்சுவேஷன் அந்த மாதிரி. பிஸியாக இருக்கான். ஒரு டீ சாப்பிடுங்க. ஆசை 2 டீ. இப்போ இவனை சமாளிக்கணுமா? 980 ரூபா பாக்கி இருக்குது, 20 ரூபா கொடுக்க மாட்டேனா? என் ப்ரொடியூசர் அங்கே வெயிட் பண்ணுறான், அவன் எதிர்க்கு அசிங்கப்படுத்துறிய. 1000 ரூபாய் வாங்கிக்கோ, அடுத்த வாரம் அக்ரிமெண்ட், அதுக்கு அடுத்த மாதம் ஷூட்டிங்கு. இந்தா. பேசாம ஆளை விடு. நீயும் வேணாம், உன் சினிமாவும் வேணாம். அப்போ சீரியல் ஓகேவா? 1000 எபிசோடு, 1000 ரூபா குத்தா போதும். நீ என்ன நம்ப வேணாம், கல்லால கிராம்பர் அவன் தான் என்ட்ரி போடுறான். அவன்கிட்ட 1000 ரூபாய் குத்து என்ட்ரி போட்டுக்கோ. கடைசியா ஒரு 1000 ரூபாய் எழுதிட்டு நம்ம ராஜமௌழி போய் பார்ப்போம். டம்ளர் கொடுங்க. சார் கொடுக்க சொன்னார். அப்பாடா. அவன் எதுக்கு ஃபோன் பண்ணான்? நான் மச்சான் எப்படி இருக்க? சாரி மச்சான், நீ ஃபோன் பண்ணும்போது நான் ஷூட்டிங்கில் இருந்தேன், அதான் ஃபோன் எடுக்க முடியல. ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷனு சிவகார்த்திகேயன், சிங்கம் புலி, சிங்கமுத்து, சிவாஜி, சிச்சி சிவாஜி பேரன் பிரசாந்த், இவங்க எல்லாம் நடிக்கிறாங்க. அந்த டைரக்டர் வேற ஒண்ணுமே தெரியாது, எல்லாம் நான் தான். சிவாஜி பேரன் பிரசாந்த். அது சரி மச்சான், நீ எதுக்கு ஃபோன் பண்ண? ஆமா, படம் பண்ணணும்னு சொன்னல. ஆமா. அதுக்கு எவ்வளோ ஆகும்? படமா? ஆளு தானா வந்து சிக்குது. இவனை வச்சு நம்ம கடன் பிரச்சனை எல்லாம் தீர்த்தணும். நாராயணுக்கு 4 லட்சம், கேஸுக்கு 3.5, ஆறுமுகத்துக்கு 6 லட்சம், அப்படி இப்படின்னு ஆட்டையை போட்டா கூட ஒரு 50 லட்சம் தேத்திடலாம். ஒரு சி. ஒரு சியா? ஒரு சீனா? bloody village people, 1 சீனா 1 crore. உனக்கு ஒரு 3 கோடி ரூபா தரேன், அதை வச்சு படம் பண்ணி பொழைச்சுக்கோ. புரியல? என் காட்டை விற்க போறேன், 100 ஏக்கர் சேல்ஸ். என் பங்கு மட்டுமே 10 கோடி. அடுத்த வாரம் அட்வான்ஸ், அதுக்கு அடுத்த வாரம் நீ டைரக்டர். இது நம்ம டைலாக் மாதிரி இருக்கு. ஏய் மச்சான், நேரா ரூம் போய் இருக்கிற சாமி படத்தெல்லாம் தூக்கி போட போறேன்டா. ஏன்டா? உன் படத்தை மாட்ட போற மச்சான். அதெல்லாம் இருக்கட்டும், நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லு மச்சான். ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும். பண்ணலாம் மச்சான். இந்த படம் ஷூட்டிங் போயின்னு இருக்கு, அடுத்த மாதம் வச்சுக்கலாமா? ஓகே மச்சான், வேற டைரக்டர் பார்த்துக்கிறேன். டேய் கோயம்புத்தூர் போயினுக்குறா. கோயம்பேடு போயினுக்குறா. அது காலியாகி 6 மாதம் ஆச்சு. கிளம்ப பார்க்கும் போ. வரும்போது ஒரு கேமராவோட வந்துரு. ஓகே மச்சி. லைட்டாக ட்ரிம் பண்ணிட்டு போயிரு. சார் கட்டிங்க சேவிங்க. டைரக்டருக்கு அழகு தாடி தான், லைட்டாக ட்ரிம் பண்ணு. என்ன துறை ரொம்ப அமைதியா இருக்கீங்க? அட நீ வேற கம்முன்னு இருமா, காலம் ரொம்ப மாறி போச்சு. யார் எப்போ எப்படி மாறுவாங்கன்னு சொல்லவே முடியல. என்னடா ரொம்ப சலிச்சுக்கிற? அந்த லக்ஷ்மி அக்கா பையன் தினேஷ் இருக்கான்ல, என் கூட சுத்தும் போது எப்ப பாரு டீ வாங்கி கொடு, பஜ்ஜி வாங்கி கொடுன்னு கேட்டுட்டே இருப்பான். இப்போ கண்டுக்கிறதே இல்ல. எல்லாம் வேலைக்கு போற திமிரு. மாசம் 15,000 ரூபாய் சம்பளமா. என்னடா சொல்ற? 15,000மா? நானும் அந்த வேலைக்கு மேனேஜர் கிட்ட கேட்டேன், அவரும் வர சொல்லிருக்காரு. டேய் கேட்கவே சந்தோஷமா இருக்குடா. சந்தோஷப்பட்டு என்ன பண்றது? ஏன்டா இப்படி சொல்ற? அந்த வேலைக்கு போகணும்னா மேனேஜரை கரெக்ட் பண்ணணும். கரெக்ட் பண்ணணுமா? புரியலையேடா. கரெக்ட் பண்றதுனா 1000 ரூபாய் லஞ்சம் கொடுக்கணும். நான் எங்க போறது? அதுவும் இல்லாம லஞ்சம் கொடுக்கறது தப்பு இல்லையா? டேய் நாட்டுல எல்லாரையும் திருத்த முடியாது, நம்ம வேலை ஆகணும். அத பாரு. இந்தா குடி. 12 மணிக்கு ஃபர்ஸ்ட் போனே.
100 மீட்டர் போட்டிருப்போமா அப்பா. என்னங்க பெரியவரே, இன்னைக்கும் லிஃப்ட் வேணுமா? நான் உங்ககிட்ட பேச வரல. மை பேர் இஸ் அனில்குமார். நைஸ் நேம். நீங்க செல்லம்மா அனில்னு கூப்பிடலாம். லாஸ்ட் இயர் உங்க காலேஜ்ல போஸ்ட்மேன் இருந்தீங்களா? இல்ல, படிச்சு முடிச்சேன். எங்க காலேஜ்ல முதியோர் கல்வி இல்லையே. அப்புறம் என் வயல் நல்லா வந்துடும். என்ன பல்சட்டா? இல்ல, இது ஒரிஜினல். அப்ப இந்த கொய்யாவை கடிங்க. இல்ல, எனக்கு அதெல்லாம் டைம் இல்ல. அது மட்டும் என்ன புடிச்சுனா எனக்கு பிடிக்காது. அன்னைக்கு உங்களை பார்த்ததுல இருந்து எனக்கு தூக்கமே வரல. அவளையே பசி கூட எடுக்கல. 80 வயசுல எல்லாருக்கும் வர வியாதி தான். ஐயோ, என்னால முடியல. எங்களாலயும் முடியல. நாங்க கிளம்புறோம். ஏய் சும்மா இருங்கடி. ஓகே டியர், காலேஜ்க்கு டைம் ஆச்சு. லவ் யூ பேபி. பாய்.